துவரங்காய் இது நம்ம துவரம் பருப்பு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது. இதை தான் ப்ராசஸ் பண்ணி துவரம் பருப்பாக காய வச்சு துவரம் பருப்பாக கிடைக்கும். இதை நம்ம அவிச்சு கடலை வைக்கிற மாதிரி உப்பு போட்டு அவிச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்ப்போம். இதை ஒரு இட்லி கொப்பரை இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இல்லைன்னா ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுக்கலாம். கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சோம்னா நம்ம நிலக்கடலை வேக வைக்கிற மாதிரி வேக வச்சிட்டோம்னா வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வெந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த மாதிரி வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து உரித்து அப்படியே நிலக்கல்ல சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். இது இந்த மாதிரி உரித்து எடுத்து சாப்பிட வேண்டாம். அது சீசனலில் தான் கிடைக்கும். இந்த டைமில் தான் கிடைக்கும். பனிக்காலத்தில் தான் கிடைக்கும். கிடைக்கிறப்ப வாங்கி செஞ்சு சாப்பிடுவோம்.